Good evening friends, welcome to the channel. Almost நம்ம year end க்கு வந்துட்டோம். 2025 end க்கு வந்துட்டோம். 2026 எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டி என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஆக போகுது, மார்க்கெட் கிராஷ் ஆக போதா, பூம் ஆக போதா, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நம்மளால் நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அந்தளவு நமக்கு நாலேஜ் கிடையாது. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் என்ன பேசிக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலான்னு தோணிச்சு. சரி, பார்த்த வரையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணிச்சு. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நிஃப்டி 2026 எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2019 நம்ம பார்க்கலாமே. ஏன்னா 2019 தான் கோவிட் இருந்தது. ஸோ கோவிட் முன்னாடி நிஃப்டி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, இந்த லாஸ்ட் 7 இயர்ஸில் அப்படின்னு பார்ப்போம். 2019 பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட க்ளோசிங் வேல்யூ வந்து 12,168. அகெயின் 2020 வந்து 13,982 போச்சு. அப்புறம் 21, 22, 23, 24, 25, இப்போ பார்த்தீங்கன்னா 26,000 வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம இப்போ க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 2019 12% அண்ட் 20 15%, 21 24% ஆயிடுச்சு, 22 4%, 23 20% and 24 8.8 and 2025 9.3%. இதான் நிஃப்டியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா சொல்றது. நமக்கு ஸ்ட்ராங் மல்டி-இயர் க்ரோத் நம்ம சொல்லலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது 2019 2026 ஃப்ரம் 12,168 நிஃப்டி 26,000 வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. அண்ட் 2021 and 23 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 24% and 21% வந்திருக்கு. 2022 ஒண்டி தான் 4% வந்திருக்கு. 2022 4% நிஃப்டி க்ரோத் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிஸ்னஸில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. ரெண்டு ப்ராப்ளம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணது குளோபல் ஃபியர். யூஎஸில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் அவங்க ஃபெட் ரேட் வந்து 4% ஹைக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 4% ஹைக் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் பாரோயிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும், கம்பெனியுடைய ப்ராஃபிட்ஸ் ப்ரெஷர் ஆகிடும், ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் கம்மி ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் வேல்யூஷன் டவுன் ஆகிடும். இதெல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் தான். செகண்ட் பாயிண்ட், குளோபல் அன்சர்டினிட்டி அண்ட் ஃபேர் இன் மார்க்கெட்ஸ். ஏன்னா ரஷ்யா யுக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகிடுது. வார் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த சப்ளை செயின் டிஸ்ட்ரிபியூஷன் எஃபெக்ட் ஆகிடுது. அதோட இன்டர்ன் செயின் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிடுது. ஸோ ஒரு பக்கம் யூஎஸ் யூரோப்லையும் ரிசெஷன் ஒரு 3 பயம் வந்துடுது. இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் பிஹேவியர் மைண்ட் செட்டில் போயிட்டு அவங்க ஈக்விட்டியை விட்டுட்டு பாண்ட்ஸுக்கும் யூஎஸ் டாலர்ஸுக்கும் போயிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து குளோபல் மார்க்கெட் எஃபெக்ட் ஆச்சு. அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டும் அதான் காரணம். இப்போ எப்படி எஃப்ஐ வந்து விற்றுட்டு டெய்லி செல் அடிக்கிறாங்களோ அப்பயும் அதே தான் பண்ணாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்தியன் மார்க்கெட் நல்ல கம்பெனினா கூட சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4% தான் 2022 நிஃப்டி க்ரோத் கொடுத்தது. பட் ஆனால் இது வந்து ஒரு செட்பேக்கோ இல்லை ஒரு கரெக்ஷனோ நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் ஒன்லி அ டைம் கரெக்ஷன், அவ்வளோதான். மைல்டு ப்ரைஸ் கரெக்ஷன். ஏன் அப்படின்னா 22ல் 4%, ஆனால் 23ல் பார்த்தீங்கன்னா எகெயின் 20%, அது அப்படியே ரெக்கவர் ஆகிடுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு செட்பேக்காக நம்ம சொல்லக்கூடாது. நம்ம நிஃப்டியோட க்ரோத் ரேட்டை பார்த்தோம். இதை வச்சு நம்ம ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்த்துருவோம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா சிஏஜிஆர் சொல்லுவாங்க. சிஏஜிஆர்னா காம்பவுண்டிங் ஆனுவல் க்ரோத் ரேட். அதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 1 இயர் கழிச்சு நமக்கு ஒரு ரிட்டர்ன் வரும். அந்த ரிட்டர்ன் எடுக்காமல் திருப்பி அதையும் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து ஒரு ரிட்டர்ன் வரும் அடுத்த வருஷம், அதையும் இன்வெஸ்ட் பண்ணுறது. அந்த மாதிரி கீப் ஆன். நம்ம தமிழில் டக்குன்னு சொல்ல போனால் வட்டிக்கு வட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பணத்தை எடுக்காமல் திருப்பி அதிலேயே போகிறது. அப்படி பார்க்கும்போது எப்படி சிஏஜிஆர் நிஃப்டியில் வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஃப்ரம் லாஸ்ட் 1 இயர் 2024-25 கம்பேர் பண்ணும்போது சிஏஜிஆர் 9.3. 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணுறோம். 2023-25 கம்பேர் பண்ணால் 6% வருது. 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணுறோம். 2021-25 பார்த்தீங்கன்னா 8.3. 7 இயர்ஸ் கம்பேர் பண்ணுறோம் பிஃபோர் கோவிட். 2019 கம்பேர் பண்ணும்போது 13% உங்களுக்கு சிஏஜிஆர் இருந்திருக்கு. என்ன அர்த்தம் 13% சிஏஜிஆர்னா, இப்போ நீங்கள் 2019 ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க நிஃப்டியிலனா, இன்னைக்கு இது கிட்டத்தட்ட 23,000 வந்திருக்கும். அதுதான் சிஏஜிஆரோட ஸ்ட்ரென்த். 13%னா இட்ஸ் எ வெரி குட் ரிட்டர்ன். இந்த கீ ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 2021-2025 ஸ்ட்ராங் மீடியம் க்ரோத் இருந்திருக்கு. அண்ட் 2019-2025 லாங் டேர்ம் க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம். சிஏஜிஆர் 13% வந்திருக்கு அண்ட் நிஃப்டி டபுள் ஆகிருக்கு. அண்ட் பர்டிகுலர்லி 2022 4% ஆனாலும் 23ல் அது பவுன்ஸ் பேக் ஆகி உங்களுக்கு வந்து 20% வந்துடுது.
ஸோ ரீசன்ட் ட்ரெண்ட் அந்த அளவுக்கு 20% இல்லைனாலும் 9% தான் போயிருக்கு. பட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கு, ஸ்டெபிலிட்டி இருக்கு மார்க்கெட்ல. அதுதான் நமக்கு இப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்கும்போது தெரியுது. நிறைய அனலிஸ்ட் நிஃப்டியை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு 3 பேரை எடுத்துப்போம். நம்ம ஒருத்தர் கன்சர்வேட்டிவ் அப்ரோச் பண்ற கான்செப்ட்ல ஆக்சிஸ் பேங்க் எடுத்துப்போம். அவங்க நிஃப்டி வந்து 28,100 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசி பேங்க் மாடரேட்டா பண்ணியிருக்காங்க 29,300. ஜேபி மார்கன் ஸ்டான்லி புல்லிஷா பண்ணியிருக்காங்க 30,000 ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இப்போ எடுத்து நம்ம எப்படி போகிறது நிஃப்டின்றதை கம்பேர் பண்ணுவோம். இவங்க கொடுத்த ப்ரெடிக்ஷனை வச்சு நம்ம நிஃப்டியோட க்ரோத் ரேட்டை பார்த்தா இப்போ நிஃப்டி வந்து 26,000 இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் கன்சர்வேட்டிவ் கொடுத்துருக்கா, 28,100 கொடுத்துருக்கா. அப்படி பார்க்கும்போது நிஃப்டியோட க்ரோத் ரேட் வந்து 8% இருக்கும். ஐசிஐசி பேங்க் மாடரேட் 29,300 கொடுத்துருக்கா. அதோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 12.69 இருக்கும். மார்கன் ஸ்டான்லி புல்லிஷ் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க 30,000. அதோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 15.38 இருக்கும். யாருமே ஆனால் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆகுமோ, அந்த ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆகுமோ அப்படின்ற மாதிரிலாம் அதுவும் கொடுக்கல. இந்த ப்ரெடிக்ஷனுக்கு அப்படியே நம்ம சிஏஜிஆர் கால்குலேட் பண்ணால் நம்ம ஆல்ரெடி 2019 to 2025 ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு போயிட்டோம். 13.3 வருது. கன்சர்வேட்டிவ் ஆங்கிளில் 2800 கொடுத்துருக்காங்க ஆக்சிஸ் பேங்க். அதோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 11% வருது. ஈவன் மாடரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஐசி பேங்க் 29,300 கொடுத்துருக்காங்க. அதோட சிஏஜிஆர் 12% வருது. மார்கன் ஸ்டான்லி புல்லிஷ் ஆங்கிளில் 30,000 கொடுத்துருக்காங்க. அதோட சிஏஜிஆர் ஆல்மோஸ்ட் 13 வருது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே டபுளில் இருக்குது. ஈவன் மாடரேட் க்ரோத் கூட சிஏஜிஆர் டபுளில் இருக்கிறதுனால நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த அனலிஸ்ட்லாம் ஏன் நிஃப்டியை பாசிட்டிவாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி வந்து க்ரோத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சமயத்தில் பேங்கிங் செக்டர் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எஸ்ஐபி அண்ட் ரீட்டைல் கான்ட்ரிபியூஷன் எக்ஸலண்ட். உங்களுக்கு மார்க்கெட்டில் டெய்லி பம்ப் பண்ணுறனால தான் மார்க்கெட் கீழே விடாமல் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டெய்லி எஃப்ஐஎஸ்எல் எடுத்துட்டு இருக்கான், டிஇ பை பண்ணிட்டு இருக்கான். ஸோ டிஇ சப்போர்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது அண்ட் இன்ஃப்ளேஷன் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஸோ இதனால தான் அவங்க வந்து பாசிட்டிவாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்க ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணுறாங்க. குளோபல் ரெசெஷன் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனை வேல்யூ பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம் வேல்யூஷன் கரெக்ஷன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து லாங் டேர்மில் எஃபெக்ட் ஆகாது. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ். அதனால அவங்க வந்து பாசிட்டிவாக வேல்யூ பண்ணுறாங்க. கைஸ், இதெல்லாம் நம்ம நிஃப்டியோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம், ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்தோம், எல்லா கேல்குலேஷனையும் போட்டு பார்த்துருவோம். ஸோ இதுலேருந்து நிஃப்டியை ஒரு லைனில் சொல்லணும்னா, ஃப்ரம் 2019 to 2025 12,628 26,000 ட்ராவல் ஆகிருக்கு. வித் சிஏஜிஆர் 13.3 அச்சீவ் பண்ணியிருக்கோம். 2026 அனலிஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்க்கும்போது க்ரோத் ரேட் 9% 16% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 2019 26 இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்க்கும்போது 11% to 13% இருக்குது. ஸோ இதான் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம அனலைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனல் டேக்அவே மார்க்கெட் வெரட்டைல் தான், பட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கு. ஸ்ட்ரெயிட்டாக போகாது, ஆனால் ரைட்டான டைரக்ஷனில் போகும் அப்படின்னு நம்புவோம். 2026 நிஃப்டி பாசிட்டிவாக போகும்னு நம்புவோம். பெஸ்ட் ஆஃப் லக். ஜெய் ஹிந்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.